2025 தேர்தல் அறிக்கையில் 70 வாக்குறுதிகளை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், கஞ்சாவில் ஓடுகிற என்ஜின் தான் தமிழ்நாடு அரசு எனவும், விஜயுடன் கூட்டணி வைக்க முயன்ற காங்கிரசார் அது முடியாமல் போனதால் இப்போது தவேகாவை கடிந்துரைக்கிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். எப்படியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி ஒரு போலித்தனமான ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி. அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக மக்கள் திரண்டிருக்கிறார்கள், ஒன்றுபட்டிருக்கிறார்கள். 525 தேர்தல் அறிக்கையில் 70 தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றாத ஒரு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை 5 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றணும்னு சொல்லி இப்பொழுது அடுத்த ஜூன் மாதம் ஆட்சியில் இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சு ஏமாற்றக்கூடிய ஒரு ஏமாற்று வேலையை திமுகவில் மட்டும்தான் செய்ய முடியும். நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் கேட்கணும். அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரி. நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கேட்டால் டப்பா இன்ஜின் அந்த இன்ஜின்ங்கிறீங்க. உங்கள் ஆட்சி என்ன இன்ஜின்? இது கஞ்சா இன்ஜினா? இது கஞ்சாவிலே ஓடுற இன்ஜின் தான் இந்த தமிழ்நாடு அரசு. காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி எப்படி என்ன நிலைமை இருக்குது? தனியாக நிற்க தயாராக காங்கிரஸ்? இன்றைக்கி எல்லா கட்சியும் தயாராக நிற்குமா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியாக நிற்க முடியுமா? எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, எப்படியாவது விஜய் கூட போயிடலான்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. முடியாமல் இன்றைக்கி திமுக கூட்டணியில் வந்து இருந்துக்கிறாங்க. அதுதான் உண்மை.